இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்றதையும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதையும், அதன் மூலமே விடுதலை நமக்கு கிடைக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு செல்வோம். ரோமர் 7:24. ரோமர் 7:24 மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. ஏன் இது மிக முக்கியமான வேத வார்த்தை என்று சொன்னால், ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த அனுபவத்தை, பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த அதே அனுபவத்தை அவர்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தெரிந்திருக்கிறார்கள், பலர் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனபடியால் இதனுடைய முக்கியத்துவம், அதாவது நாங்கள் குறைவாக மதிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார், யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் வேதனைப்படுகிறத நாங்கள் இந்த வேத வாக்கியத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் நிர்பந்தமான மனுஷன், நிர்பந்தமான மனுஷன். அப்போ இதை பற்றி விவரமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறைய நீரங்களை மீட்டு கொண்டு இந்த நேரத்தில் அருமையான பிதாவே, உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்பதற்காக கூடியிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தவறியில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை தவறியில் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அவர்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து அபிஷேகிக்க வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். இப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான வேத வார்த்தையை உங்களுக்கு எடுத்து இந்த வேத வார்த்தையினுடைய தாற்பயம், ஆவிக்குரிய முக்கியத்துவம் என்ன என்பதை தெளிவாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தேன்.
அந்த வேத வாக்கியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பூரணமாக அறிந்து பவுல் அப்போஸ்தலர் என்ன மாதிரி அதனை விசுவாசித்தாரோ அதே மாதிரி அதில் சொல்லப்பட்ட அதே மாதிரி நாமும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் விசுவாசிக்க வேணும். அப்போ அவர் தெரிந்து கொண்ட அந்த வேத வாக்கியம் என்ன? கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். தேவனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். அப்போ கடைசியாக இந்த வேத வாக்கியத்தில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திய சொற்கள், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ. அப்போ நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோன்ற என்ற சொற்றொடருடைய ஆவிக்குரிய கருத்தை மேலும் ஒரு முறை பார்க்கிறது நல்லது. தேவனுக்கு முன்பாக நாம் நடத்தும் அன்றாட வாழ்க்கையை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது மாம்சத்தில் இருக்கிறேன். நான் என்னத்துக்காக மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன்? தேவனுக்கு முன்பாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவதற்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அது வேத வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கிறத நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கன்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், இடைவிடாமல் எண்ணிக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறதையே பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்த சொற்றொடர் என்னென்று சொன்னால், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். நம்மிலே அன்பு கூர்ந்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த மாபெரும் ரட்சிப்பை நமக்கு அருளி இருக்கிறார். அப்போ கவனமாக பார்த்து கொள்ள வேணும். நம்மிலே அவர் அன்பு கூர்ந்து இந்த பெரிய ரட்சிப்பை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தார்? தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த மாபெரும் ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இந்த சொற்றொடரில் அதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன என்பதை சற்று விவரமாக பார்ப்போம். நம்முடைய ஒருமித்த நோக்கு, ஃபோக்கஸ், எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள், ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஃபெய்த், எந்த காலமும் கிறிஸ்துவில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலேயே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையில் நிறைவேற்றி பெற்றுக்கொண்ட சகல பலாபலன்களையும் அனுதினமும் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி நினைவு கூற வேணும் என்று சொல்லி லூக்கா 9:23
ரோமர் 6:3-5 ரோமர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் நிறைவேற்றி பெற்றுக்கொண்ட பலாபலன்களை அனுதினமும் நினைவு கூர்ந்து அவற்றை நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசிக்க வேணும். நாம் பெற்ற புதிதான ஜீவனில் நாம் பிழைத்து அதனை நிலைத்திருப்பதற்கு கிறிஸ்துவின் சிலுவையின் மேல் உள்ள நம்முடைய விசுவாசம் நமக்கு உதவுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்துக்குள்ள நாம் பங்கு பற்றி இருக்கிறபடியினால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் பங்கு பற்றி இருக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால, அப்போ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் என்ன? இந்த மாதிரி தான் நாம் விசுவாசிக்க வேணும். அவருடைய மரணத்துக்குள்ள நான் பங்கு பற்றி இருக்கிறபடியினால் அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பற்றி இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதிரி தான் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டோம். ரீசரக்ஷன் லைஃப், உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரஸ்தாபிக்கையில் யோவான் 14:20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறத அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை எப்படி நீங்கள் அறிவீர்கள் என்றதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:20 தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் என் பிதாவிலே இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் என்னிலே இருக்கிறதை அறிவீர்கள், நான் உங்களிலே இருக்கிறதை அறிவீர்கள், அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அது எப்படி எனில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து உன்னதத்துக்கு சென்று பிதாவினிடத்திலே இருந்து பரிசுத்த ஆவியானவரை பெந்தெகோஸ்தே நாளில் அனுப்பும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது கிறிஸ்துவே தேவன் என்பதனையும் கிறிஸ்து பிதாவில் இருப்பதையும் கிறிஸ்துவில் நாம் இருப்பதையும் நாம் ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்பதனையும் உணர்ந்து கொள்ள முடியும் என யோவான் 14:20 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை எப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை யோவான் 14:20 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே அவருக்கு முன்பாக நாம் நடப்பதற்கு அவரால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறையாகும். தேவனுக்கு முன்பாக நாம் நடக்க வேணும். அப்போ இந்த வழியைத்தான் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேணும். அப்போ தேவனுக்கு முன்பாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தும் பொழுது இந்த உண்மையை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் செய்யப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை நீங்கள் பேசும் பொழுது இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எந்த உண்மையே? நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்போ ஜெயம் கொண்ட வாழ்க்கையை அப்போ நாங்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் கிறிஸ்து நம்மில் இருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். இதுவே அவருக்கு முன்பாக நடப்பதற்கு அவரால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிலும்
துரதிர்ஷ்டவசமாக இந்த அளப்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கையை தற்போதைய கிறிஸ்தவர்கள் அனுபவிப்பதில்லை என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர் மாபெரும் உன்னதமான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் என்ற உண்மை வெளிப்படையாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறார்கள். உயிர்த்தெழுந்த வாழ்க்கை அவர்களிலே இல்லை. அப்போ இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அதனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதனை அவர்கள் பின்பற்றவில்லை. இதற்கு முக்கியமான காரணம் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் சபைகளில் உபதேசிக்கப்படுவதில்லை. இதன் நிமித்தமே அநேகமான கிறிஸ்தவர்கள் சீரழிந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்களே தவிர பரிபூரணமான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட யோவான் 10:10 சொல்லப்பட்ட பரிபூரணமான வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் அனுபவிப்பதில்லை. இது வெளிப்படையாக நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அநேகமான சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி உபதேசிக்கிறதில்லை. அப்போ அதற்கு பதிலாக கிறிஸ்துவனுடைய பெயரால் வேறொரு சுவிசேஷம் ஏறெடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவனுடைய பெயரால் வேறொரு சுவிசேஷம் ஏறெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை முற்று முழுதுமாக நிராகரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிலுவை தூஷிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 2 கொரிந்தியர் 11:4 இது பற்றி 2 கொரிந்தியர் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படியெனில் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான். ஆனால் அப்போ நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வேறொரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்தான். ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஏராளமான கிறிஸ்தவர்கள் நன்றாய் சகித்திருக்கிறார்கள். வேறொரு இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அதன் மூலம் சிலுவை நிராகரிக்கப்படுகிறது, கிறிஸ்துவின் சிலுவை தூஷிக்கப்படுகிறது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனில் உண்மையாகவே அன்பு கூறுகிற மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை ஏறெடுக்கிற அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் அவர்களும் அங்கத்தவர்களாக இருந்து செய்வது என்ன என்று அறியாமல் நிர்பந்தமான வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிதாபகரமான நிலைமை தேவனுக்கு பிரியமானதல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிற மறுபிறப்பு பெற்ற அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிற சபைகளில் அவர்கள் பிரசன்னமாக இருந்து அதனை ஏற்றுக்கொண்டு வேறொரு ஆவியினாலே அவர்கள் வேதனைப்பட்டு செய்வது என்ன என்று அறியாமல் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பரிபூரண வாழ்க்கை யோவான் 10:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூரணமான வாழ்க்கையை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனை நாம் அனுபவிக்காமல் விட்டால் அவர் சிலுவையில் மரித்தது வீணாயிருக்குமே என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் சிந்தித்தே பார்ப்பதில்லை.
அப்போ அவர் பரிபூரணமான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேணும் என்பதற்காக வந்து அவர் சிலுவையில் தன்னை பலியாக கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த மனுஷனுக்கு பாரிய விடுதலையை கொடுத்திருக்க, அந்த பரிபூரண வாழ்க்கையை நாம் அனுபவிக்காமல் இருந்தால் கிறிஸ்து இந்த பூலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்தது வீண் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அப்படி சிந்திப்பதில்லை. பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்தது போல நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவிக்க வேண்டும் என்ற சிந்தனை வேதத்துக்கு முழுதும் முரணாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி முரணாக இருந்தாலும், ஏனென்றால் ரோமர் 6:14 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்தார். அதே மாதிரியான நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ரோமர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் ஏறத்தாழ சகல கிறிஸ்தவர்களும் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை உடையவர்களாகவே இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையான உண்மையாயிருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் அந்த அனுபவத்தை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அனுபவித்த அந்த வேதனையை அவர்கள் இன்னும் தொடர்ந்து அனுபவிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய பாரிய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க அனுபவித்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். இதுதான் பாரிய பிரச்சனை. அநேகமான கிறிஸ்தவர்கள் பவுல் அப்போஸ்தலருடைய அந்த அனுபவத்தை சர்வசாதாரணமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தகைய வாழ்க்கை தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் சகல கிறிஸ்தவர்களும் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தை ஏதோ ஒரு வழியில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவன் அந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் அனுபவத்தில் நீடிய காலத்திற்கு நிலைத்திருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ இஸ்ரவேலியர்களை ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்கிறோம். அப்போ வனாந்தரத்துக்கு கொண்டு போனது என்னத்திற்காக என்று சொன்னால், இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்தை ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவர்கள் அனுபவித்த பிற்பாடு அவர்கள் ப்ராமிஸ் லேண்டுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அவர்கள் போகக்கூடியதாக இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அவர்கள் போகும் பொழுது தேவனிடத்தில் அவர்களுடைய விசுவாசம் பலமாக ஊன்றி இருக்கிறதுனால ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ அவர்களால் முடியும் என்பதற்காகத்தான் கொஞ்ச காலத்துக்கு வனாந்தரத்துக்கு அவர் அழைத்து சென்றார். ஆனால் தற்போதைய கிறிஸ்தவர்களோ வாழ்நாள் முழுக்க ரோமர் 7 அனுபவத்தை அனுபவித்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அனுபவித்த அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க ஏராளமான கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய சித்தம் அல்ல. வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல.
அப்படி நிலைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலியர்கள் போன்று வனாந்தரத்தில் சாக வேண்டி வரும் என்பது நமக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:1-11 வரையும் பவுல் அப்போஸ்தலர் இதனை தெளிவாக உதாரணமாக நமக்கு வைத்திருக்கிறார். இஸ்ரவேலியர்கள் இந்த மாதிரி வேதனைப்பட்டார்கள், அவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றுவீர்கள், ஆனால் அவர்கள் வனாந்தரத்தில் மரித்தது போல நீங்களும் வனாந்தரத்தில் மரிக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:1 11 வரையும் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக இதனை நமக்கு நிரூபித்திருக்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த நிர்பந்தமான வாழ்க்கையை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேணுமாயிருந்தால் சத்தியத்தை நாம் அறிய வேணும். சத்தியத்தை நாம் அறியும் பொழுது இந்த நிர்பந்தமான வாழ்க்கையின் சுழற்சி சைக்கிள் முடிவுக்கு வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் இந்த ரோமர் 7 அனுபவத்தில் வாழ்நாள் முழுக்க தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செய்ய வேண்டியது என்ன? சத்தியத்தை அவன் அறிய வேணும். அப்போ சத்தியத்தை அவன் அறிவானாயிருந்தால் இந்த சுழற்சி, இந்த நிர்பந்தமான வாழ்க்கையின் சுழற்சியில இருந்து அவன் விடுதலை அடையக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்போதைய கிறிஸ்தவர்கள் அப்படியல்ல. அவர்கள் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த நிர்பந்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிறார்கள் என்பது வேதனைக்கு மேலே வேதனையாக இருக்கிறது. அப்போ இப்படித்தான் கொரிந்தியர்களுக்கு இந்த எச்சரிக்கையை பவுல் அப்போஸ்தலர் கொடுத்திருந்தார். இஸ்ரவேலியர்கள் இந்த மாதிரி செய்தார்கள். இஸ்ரவேலியர்கள் வேசித்தனத்தில் ஈடுபட்டார்கள். இஸ்ரவேலியர்கள் வனாந்தரத்தில் மரித்தார்கள். அவர்கள் மாதிரி நீங்களும் செய்வீர்களா இருந்தால் நீங்களும் வனாந்தரத்தில் சாவீர்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருந்தார். அப்போ இதற்கு இந்த வாழ்க்கை நீடிய காலத்துக்கு இந்த நிர்பந்தமான வாழ்க்கையை அனுபவிக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ அதில் இருந்து எப்படி நாம் விடுதலை பெற முடியும் என்று சொன்னால் சத்தியத்தை அறிகிறதன் மூலமே அதிலிருந்து விடுதலை அடைய முடியும். யோவான் 8:32 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்துவே சத்தியம். அப்போ சத்தியம் என்றால் என்ன? அவர் சிலுவையில் செய்து முடித்ததே சத்தியம். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த அந்த வேதனைக்குரிய அனுபவத்தை ரோமர் 7 அதிகாரத்தில் அவர் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவையானது என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிவீர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தொடர்ச்சியான நிர்பந்தமான வாழ்க்கையினால் அவர்கள் அநேகமான கிறிஸ்தவர்களுடைய பரிதாபகரமான நிலைமை. அவர்கள் அந்த அனுபவத்தை உடையவர்கள், நிர்பந்தமான அனுபவ வாழ்க்கையை உடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றது முற்று முழுவதுமாக பொய்யான உபதேசங்களினால் பொழித்து போய் இருக்கிறார்கள். கலாத்தியர் 5:8-9 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாயும் மந்த இருதயத்தை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள்.
அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வந்திருக்கும் பொழுது இஸ்ரவேலியர்கள் அந்த மாதிரியான அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் அந்த வேத வாக்கியங்களை அவர்களுக்கு உணர்த்தினார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் இது பற்றி இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.